SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 5 நீதிமன்றம் வழங்கிய கட்டளை. அரசிலிருந்து ஒதுங்க தயார் கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பி அதிரடி கைது. யாழில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. யாழில் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி கொடுத்த 5. 176 பயணிகளுடன் புறப்பட இருந்த தென்கொரியா விமானம் ஒன்றில் தீப்பரவல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்காவின் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாண காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அன்ருகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுவித்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி யாழ்ப்பாண காவல் நிலையத்தினர் நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன், வடக்கு மாகாண சபை வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோகத்தர்கள் சங்க தலைவர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய 5வரையும் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையமாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்படாவிட்டால் அதன் பின் தேசியம் பேசி பயனில்லை எனவும், நானும் அரசியலிலிருந்து ஒதுங்கி விடுவேன் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கமானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது. இந்த அரசாங்கம் மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்க வைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வாய்ப்புள்ளது. அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதனால் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் அரசியலமைப்பையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். வடக்கு கிழக்கு ரீதியில் 19 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் தேசியம் என்ற அடிப்படையில் 10 பேர் தான் இருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கம் கொண்டுவரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தேசியம் பேசுகின்ற 10 பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். அதன் பின்னர் நாம் தேசியம் பேசி பயனில்லை. குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 3 அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளார்கள். அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இன பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலையும் சர்வதேச சமூகம் மத்தியில் உள்ளது. நாம் புதிய அரசியலமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் 76 வருடமாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும். எனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்த்து வடக்கு கிழக்கு தமிழ் தேசம் என அங்கீகரிக்கப்பட வேண்டிய தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியலமைப்பை கோர வேண்டும். நாடு பிரிக்கப்படாது, அது வழங்கப்படுமாக இருந்தால் சமர்ச்சியூடாக மட்டுமே அதனை வழங்க முடியும். ஆகவே அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒன்றுபட வேண்டும். அத்துடன் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நடைமுறைக்கு கொண்டு வந்தால் அதனை சர்வஜன வாக்குரிமைக்கு விடப்பட வேண்டும். இதன்போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை உணைத்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் மீது உள்ள வெறுப்பால் பாடம் புகட்ட வேண்டும் என கடந்த தேர்தல்களில் வரும் கட்சிகளுக்கும் குழுக்களுக்கும் வாக்களித்திருந்தாலும் கூட அரசியலமைப்பு என்ற விடயத்தில் ஒன்றுபட வேண்டிய தேவை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைதானது அனுராதபுரம் காவல்துறையினால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வன்புறுத்தல் மற்றும் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி உள்நுழைவதே அனர்த்தங்களுக்கு வழிவகுப்பதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். வடமராட்சி கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இறையாண்மையுள்ள நாடு, அதன் கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் தொடர்ச்சியாக அத்துமீறி மீன்பிடி
மீன்பிடியில் ஈடுபட்டு எமது கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளித்து வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்று காங்கேசந்துறை கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி வருகை தந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை கைது செய்வதற்காக கடற்படையினர் சுற்றி வளைத்து அவர்களின் படகுகளை ஏற்றியுள்ளார்கள். அவ்வாறு ஏற்றிய கடற்படையினர் படகுடன் எடுத்துச் செல்வதற்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் தயாரான போது அதனை தடுத்து நிறுத்தற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்துள்ளார்கள். இந்திய அத்துமீறி மீன்பிடி விவகாரம் நேற்று இன்று உருவான விடயமல்ல, பல வருடங்களாக நீடித்து வரும் பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு எமது ஆட்சியில் தீர்வை காண்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் மக்களை தொடர்ச்சியாக கண்ணீர் விட வைக்க முடியாது. அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடியில் ஈடுபடாதீர்கள், எமது மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதீர்கள் என்று நாங்கள் பலமுறை இந்திய கடற்தொழிலாளர்களை தயவாக கேட்டுக்கொண்டுள்ளோம். அண்மையில் கூட நெடுந்தீவு மற்றும் வடமராட்சி பகுதிகளில் இந்திய இழுவை படகுகள் அத்துமீறி உள்நுழைந்து அப்பகுதியில் கடற்தொழிலாளர்களின் வேலைகளை நாசப்படுத்தியதுடன் அவர்களை பொருளாதார ரீதியாக நலிவுற்றவர்களாக ஆக்குகின்றார்கள். நான் அந்த பகுதிக்கு விஜயம் சென்ற போது மக்கள் கண்ணீர் மல்க இந்திய இழுவை படகுகளை நிறுத்துங்கள், எங்களால் வாழ முடியாது உள்ளது என்று கூறினார்கள். எனது மக்களை இந்திய அத்துமீறிய கடற்தொழிலாளர்கள் துன்புறுத்தலும் செயற்பாடுகளையும் எக்காரணத்தினாலும் அனுமதிக்க முடியாது. எமது இலங்கை கடற்படை தமது கடல் எல்லையை பாதுகாப்பதற்காக கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அத்துமீறும் இந்திய மீன்பிடி படகுகளை கைது செய்வது வழமையான செயற்பாடு. கைது நடவடிக்கைகளில் ஒத்துழைக்காத படகுகளை துரத்தும் போது சில அசம்பாவிதங்கள் கடலில் ஏற்படுகின்றன. இவை கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. ஆகவே இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டாது மீன்பிடியில் ஈடுபடுவது தேவையற்ற அனர்த்தங்களை தவிர்க்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய சுற்றுவளைப்பில் 40,000 போதை மாத்திரையுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சக தலைமையில் இயங்கும் மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவின் தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தின் போது பரந்தன் பகுதியில் வைத்து ஒருவரும் முழங்காவில் பகுதியில் வைத்து 4 5 இளைஞர்கள் போதை மாத்திரையுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதை மாத்திரைகளின் மதிப்பு சுமார் 80 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். தென்கொரியாவின் புஷான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த விமானம் நேற்றிரவு பயணிக்க தயாராக இருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 176 பயணிகளுடன் ஹாங்காங் நோக்கி புறப்பட இருந்த ஏர் புஷான் விமான நிலையத்தின் பின்பகுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது 161 பயணிகள் மற்றும் 7 பயனாளர்கள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அதில் 4 பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பி உள்ளிட்ட 5 நீதிமன்றம் வழங்கிய கட்டளை. அரசிலிருந்து ஒதுங்க தயார் கஜேந்திரகுமார் அதிரடி அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பி அதிரடி கைது. யாழில் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு, அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. யாழில் காவல்துறையினருக்கு அதிர்ச்சி கொடுத்த 5. 176 பயணிகளுடன் புறப்பட இருந்த தென்கொரியா விமானம் ஒன்றில் தீப்பரவல்.